ஓ அங்கிள், ஓ அங்கிள், ஓ அங்கிள் ஆண்டி அப்படின்னு விஜய் பாடின அந்த பாட்டை விட ஸ்டாலின அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தை எவ்வளவு பாப்புலர் ஆயிருக்கு தெரியுமா? அதுக்கு பதிலா சிஎம் ஸ்டாலின் அவர்களே அவர் பேசியிருக்காரு. அதை நம்ம வீடியோல பார்க்க இருக்கோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், விஜய் குட்டி பையன்லேருந்து எனக்கு நல்லா தெரியும். விஜய் விஜய் நீங்க பெரிய பீத்திக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயை பத்தி விமர்சிச்சு பேசியிருக்காங்க. அதையும் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்டா ஸ்டாலின் பேசின வீடியோ உங்களுக்கு முன்பாக. பொய்களை கத்தி கத்தி உறக்க பேசினா மக்கள் மறந்துட்டு இவர் பேசுறதெல்லாம் நம்புவாங்கன்னு நினைச்சுட்டு இருக்காரு. அதனாலதான் முதலமைச்சருங்கிற மக்கள் அளிச்ச பொறுப்புக்கு கூட மரியாதை தராம தரந்தாண்டு என்ன ஒருமையில பேசிட்டு மாவட்டத்துக்கு தேவையானதை பார்த்து பார்த்து அவன் செயல்படுத்திட்டு வரோம். அனைவருக்குமான நல்லாட்சி நடத்திட்டு வரோம். பொய்ய சத்தம் போட்டு பேசுறதுனால பொய் உண்மையாயிராது. அது மட்டும் இல்ல, என்ன ஒருமையில பேசிட்டாப்ல, மக்கள் கொடுத்த அந்த பொறுப்பை கூட அவர் பொருட்படுத்தாம இந்த ஒருமையில பேசிட்டாப்ல. பரவாயில்ல பேசட்டும், அதனால என்ன, என்னுடைய மக்கள் பணி தொடர்ந்து நடக்கும், நல்லாட்சியை நான் இப்ப கொடுத்துட்டு இருக்க மாதிரி எப்பயும் கொடுத்துட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. மக்கள் பணி அப்படின்னு அவர் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே பகீர்னு ஆயிடுச்சு. ஏன்னா இவர் இப்போ மக்கள் பணி செஞ்சுட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காரு. இவர் செய்து வரும் மக்கள் பணியை உங்ககிட்ட நான் விலாவரியா பேசியிருக்கேன். இவர் செஞ்ச மக்கள் பணி என்னன்னா, செந்தில் பாலாஜி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் திமுகல அமைச்சரா இருந்தவர். இவர் 33 பேர்ட்ட போக்குவரத்து துறையில நான் வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 2.8 கோடி ரூபாய் லஞ்சமா வாங்கினது தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா இவர் தவறு செய்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொன்னதுக்கு அப்புறமும் நீதிமன்றத்துல இவர் பெயில் வாங்கி வெளியில வர்றாரு. வந்த உடனே இவருக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கறதுக்கு ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம மக்கள் பணி செய்து வரும் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதை கூட விடுங்க, அது பழைய செய்தி. தூய்மை பணியாளர்கள் எவ்வளவு பேர் சேர்ந்து 600 பேருக்கு மேல சேர்ந்து 13 நாட்கள் சாப்பிடாம கொள்ளாம மயங்கி விழுகிற ஸ்டேஜ்ல போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அவங்களுடைய கோரிக்கைகள் ஒன்றாவது நிறைவேற்றப்பட்டுச்சா? இது எல்லாமே வாக்குறுதியா கொடுக்கப்பட்ட விஷயம்தான். ஸ்டாலின் அவர்கள் நான் முதலமைச்சர் ஆனா இந்த விஷயத்தெல்லாம் உங்களுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூய்மை பணியாளர்களுக்கு வாக்குறுதி கொடுத்த விஷயத்தை தான் தூய்மை பணியாளர்கள் கேட்டு போராடினாங்க. இந்த விஷயத்த ஒன்று கூட செய்யல. கடைசி இவங்க எல்லாரும் அடிச்சு விரட்டப்பட்டாங்க. இது கூட திரு ஸ்டாலின் அவர்கள் செய்த மக்கள் பணி தான், அதை புரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டையும் கூட விடுங்க, இன்னொரு பெரிய மக்கள் பணி இவர் செஞ்சுட்டு இருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தெருவுக்கு 2 ஒயின் ஷாப் வச்சு குடி மக்கள் எல்லாத்தையும் குடிகார மக்களா மாத்திக்கிட்டு வீட்டில் பிரச்சனையை கொடுத்து கடன்காரங்களாக்கி ரொம்பவே கஷ்டத்துக்கு உள்ளாக்கிக்கிட்டு இருக்காரு இந்த மக்கள் பணி தலைவர் மு.க. ஸ்டாலின். காசை கொடுத்து ஓட்டு வாங்குறது தவறு அப்படின்னு சொல்லி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா புது முயற்சியா மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, எல்லா பெண்களுடைய அக்கௌண்ட்லயும் 1000 ரூபாய் காசை டெபாசிட் பண்ணிருக்காரு. மேலும் பெண்களுக்கு இலவசமா பஸ்ஸை விட்டிருக்காரு. இது கூட ஒரு வகையில இலவசமா பணம் கொடுத்து ஓட்டு வாங்குறதுக்கு சமந்தான். இப்படிப்பட்ட பெண்கள், இந்த மாதிரி இலவசத்தை அனுபவிக்கக்கூடிய பெண்கள் மற்ற கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கு கொஞ்சம் மனசாட்சி உறுத்துத்தானங்க செய்யும். பிரேமலதா மேடம் கிட்ட விஜயகாந்த் அண்ணனை விஜய் அண்ணன் சொல்லிட்டு சொல்றாப்லையே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல கேட்டதுக்கு அவங்க பதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, விஜய் உங்களுக்கு பெருசா தெரியலாம், இன்னைக்கு தான் அவரு பெருசா பேசப்பட்டு வர்றாரு, ஆனா அன்னைக்கு விஜய் குட்டியா இருக்கும் போதே எங்களுக்கு நல்லா தெரியும். விஜய்க்கும் என்னுடைய மகன் விஜய் பிரபாகரனுக்கும் கூட எந்த வித வித்தியாசம் இல்லை, அவன் என்னோட பையன் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு மேலும் விஜயகாந்த விஜய் அண்ணன் சொன்னாப்ல, நாங்க விஜய தம்பின்னு சொல்றோம், அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் அண்ணன் தம்பி, அதோட நிறுத்திக்கோங்க. அதை விட்டுட்டு விஜயகாந்தோட ஓட்டு ஃபுல்லா விஜய்க்கு அப்படியே டிரான்ஸ்பர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கனவு காண வேணாம். ஏன்னா எங்களுக்குன்னு ஒரு கட்சி இருக்கு, தேமுதிக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சிக்கு தான் விஜயகாந்தோடைய ஓட்டு ஃபுல்லா வந்து சேரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மூலியமா என்ன தெரியுது அப்படின்னா, விஜயகாந்தனுடைய ஓட்டு தேமுதிகக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் மாறி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பிரேமலதா பயப்படுறது நமக்கு நல்லா புரியுது. பயம் இருக்கத்தானங்க செய்யும். ஆனா விஜய் மாதிரி ஒரு ஒழுக்கமான ஜென்யூனான பர்சன், விஜயகாந்த் மாதிரி ஒரு ஜென்யூனான பர்சனை முன்னுதாரணமா எடுத்து பேசுறது கண்டிப்பா விஜயகாந்தனுடைய ஓட்டுக்கள் அத்தனையும் விஜய்க்கு டிரான்ஸ்பர் ஆக போகுது அப்படின்றதுல எந்தவித டவுட்டும் இல்லை. விஜய் மாநாட்டுல, மதுரை மாநாட்டுல எம்ஜிஆரை குறிச்சும் அண்ணன் விஜயகாந்த குறிச்சும் பேசின விஷயங்கள் இதோ. அது மட்டும் இல்ல, இந்த மண்ணில் வாழ்ற மக்களும் அப்படித்தான் உணர்வு பூர்வமான ஆளுங்க.
நான் இந்த மண்ணில் கால் எடுத்து வச்ச உடனே ஒரே ஒருத்தரை பத்தி தான் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருந்தது. அவர் யாருன்னு உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சினிமானாலும் சரி, அரசியல்னாலும் சரி, நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான். அவரோட பழகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஆனா அவரை மாதிரியே குணம் கொண்ட என்னுடைய அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பழகிறதுக்கு எனக்கு நிறையவே வாய்ப்பு கிடைச்சது. மதுரைக்கு வந்த உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வர்றது கள்ளழகர், அடுத்ததா எம்ஜிஆர் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு, அடுத்ததா அண்ணன் விஜயகாந்த் எனக்கு ஞாபகத்துக்கு வராரு. எம்ஜிஆர் மாதிரி நல்ல ஆட்சியாளர் கூட நான் பழகுறதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா அண்ணன் விஜயகாந்த் கூட பழகுறதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். அதே மாதிரி நான் ஆட்சி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஸ்ட்ராங்கா பேசுறது நமக்கு உணர்வு பூர்வமா புரியுது. நல்லாட்சி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன முதல்வர் மு.க. ஸ்டாலின் அங்கிள் சொன்ன மாதிரி எந்தவித ஒருமையிலையும் விஜய் பேசவே இல்லை. அது மட்டும் இல்ல, பிரேமலதா சொன்ன மாதிரி விஜயகாந்தனுடைய ஓட்டு எல்லாமே எனக்கே நீங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட எந்தவித வாக்குறுதியையும் விஜய் கேட்கவே இல்லை. பட் இவங்க ஏன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு விஜய் விமர்சிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்றதுதான் நமக்கு புரியல. இது ஏதாவது உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எதுக்காக தொடர்ந்து விஜய் விமர்சிக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு அப்படின்றது உங்களுக்கு புரியுதா?